friends, Assalamu alaikum. Welcome to Tamil FX Academy. Today, day 3. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஹவு ப்ராஃபிட் இஸ் மேட் ஆஸ் அ ரீட்டைல் ஃபாரெக்ஸ் ட்ரேடர். ஃபாரெக்ஸில் லாபம் சம்பாதிக்க 3 விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன? கரன்சி பேர், எக்ஸ்சேஞ்ச் ரேட், ட்ரேடிங் கேபிட்டல். இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபாரெக்ஸில் ப்ராஃபிட் பண்ண 3 விஷயம் இன்வால்வ் ஆகுது. ஃபஸ்ட்டு கரன்சி பேர், யூரோ யூஎஸ்டி, ஜேபிபி, ஜேபிஒய் மாதிரி 2 கரன்சிஸ் சேர்த்து தான் ஒரு பேர் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு கரன்சியை பை பண்ணுறோம் அண்ட் செல் பண்ணுறோம். செகண்ட் ஒன் என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ஸோ இது 2 கரன்சிஸ்க்கு இன்பிட்வீன் இருக்க ரேட் தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இது ஏன் ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு மினிட்க்கும் இந்த ரேட் சேஞ்சஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது கான்ஸ்டன்ட் கிடையாது. தேர்ட் ட்ரேடிங் கேபிட்டல். இதை ஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் $1000 போடுறோன்னா அதுதான் நம்ம ட்ரேடிங் கேபிட்டல், அதுதான் நம்மளோட ஸ்டேக். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன கரன்சி பேர், எக்ஸ்சேஞ்ச் ரேட், ட்ரேடிங் கேபிட்டல் இது 3 வச்சு ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க கரன்சி பேர் யூரோ யூஎஸ்டி பேர்ஸ். அப்படின்னா யூரோ அண்ட் யூஎஸ் டாலர்ஸ் ரெண்டுமே சேர்த்த ஒரு பேர். ஓகேங்களா? இப்போ இதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் 2 USD அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ 1 யூரோ வாங்க 2 USD கொடுக்கணும். இது கான்ஸ்டன்ட் ரேட் கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரேட்டில் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தென் ட்ரேடிங் கேபிட்டல். ட்ரேடிங் கேபிட்டல்னால் என்ன? ஸ்டேக். ஸோ இதில் $1000 ட்ரேடிங் கேபிட்டலாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த கேஸ் ஸ்டடியை வச்சு நம்ம பை பண்ணி அண்ட் செல் பண்ணி ரெண்டுமே ட்ரேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ப்ராஃபிட் எப்படி வருது, அந்த ப்ராஃபிட்டை எப்படி கேல்குலேட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பை ட்ரேடில் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இப்போ 2 USD-ஆக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஏறும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஏறுது. ஸோ நம்மக்கிட்ட இப்போ 1000 ஸ்டேக் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் ப்ரெடிக்ஷன் கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அது ஏறிடுச்சு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் 0.1% ஏறிடுச்சு. ஸோ இப்போ நியூ ரேட் எவ்வளோ ஆகிடுச்சு? 2.1000 அப்படின்னா $2.10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ப்ராஃபிட் எப்படி இதில் கேல்குலேட் பண்ண முடியும்னா, நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட 1000 ஸ்டேக் இருக்குது. ஸோ 1000 மல்டிப்ளை பை 0.1. ஸோ நம்மக்கிட்ட இப்போது $100 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ விலை ஏறிச்சுன்னா நம்மளுக்கு லாபம் பை ட்ரேடை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு செல் ட்ரேட். செல் ட்ரேட் சேம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 2 USD. ஆனால் இந்த டைம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கம்மியாகும், இறங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். சேம் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நடந்துருச்சு. ஸோ நம்ம செல் பண்ணுறோம். ஸோ சேம் நம்மக்கிட்ட $1000 ஸ்டேக் இருக்குது. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் இப்போ சரியாக வந்ததுனால எக்ஸ்சேஞ்ச் ரேட் 0.2 இறங்குது. ஸோ இப்போ நியூ ரேட் 1.8000 அப்படின்னா $1.80. இப்போ ப்ராஃபிட் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டேக் $1000 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பை 0.2. ஸோ இப்போ நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ? $200. ஓகேங்களா? பை ட்ரேடை பொறுத்த வரைக்கும் விலை ஏறிச்சுன்னா ப்ராஃபிட், செல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் விலை இறங்குச்சுன்னா ப்ராஃபிட். ஸோ 2 டைரக்ஷன்லையுமே நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுதான் ஃபாரெக்ஸோட ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா, கரன்சி பேர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் ஸ்டேக் கேபிட்டல். ஸோ பை பண்ணி விலை ஏறினா ப்ராஃபிட், செல் பண்ணி விலை இறங்குச்சுன்னா ப்ராஃபிட். ஸோ 2 டைப்லேயுமே ஃபாரெக்ஸில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். தமிழ் FX அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.